காரைக்குடி அருகே கோதலூரில் ரோட்டரி சங்கம் சார்பில் பாத யாத்திரை பக்தர்களுக்கு இலவச பாதுகாப்பு கவச உடை வழங்கும் நிகழ்ச்சி டிஎஸ்பி பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சாக்கோட்டை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி பாத யாத்திரை செல்கின்றனர். பாத யாத்திரை பக்தர்கள் வழக்கமாக இரவு, அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் தங்கள் பயணத்தை தொடங்கி சாலையில் நடந்து செல்கின்றனர். இரவில் வாகன ஓட்டிகளுக்கு பக்தர்கள் நடந்து செல்வது தெரியாமல் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகின்றன. இதை தடுக்கும் பொருட்டு இரவில் பக்தர்கள் நடந்து செல்லும் போது ஒளிரும் பட்டைகள் தெரியும் உடைகளை காரைக்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பழனி பாத யாத்திரை சென்ற பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இலவச பாதுகாப்பு உடை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இலவச பாதுகாப்பு கவச உடையை வழங்கினர். முருகரோட வேலோட அப்படியே இங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே இருங்க சார். ஒரு செகண்ட் தெரியும். சேஃப்டியா இருப்பா. நம்ம காரைக்குடி ரோட்டரி சங்கம் சார்பாக பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இந்த ரெஃப்ளெக்டிங் ஜாக்கெட் இலவசமாக 1000 நபர்கள் கொடுக்குறாங்க. இங்கே 1000 நபர்கள், கல்லல் அந்த பாதையில் போகிறவங்க 1000 நபர்களுக்கு, மொத்தம் 2000 நபர்களுக்கு இந்த ரெஃப்ளெக்டிங் ஜாக்கெட் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து பக்தர்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளது. இரவு நேரத்தில் தான் மேக்சிமம் பயணத்தை தொடருவாங்க. எதிரில் வண்டி வரும்போது இவங்க போனாங்கன்னா தெரியாது. எதிரில் வண்டி வரும்போது அந்த அந்த லைட் வெளிச்சத்தில், முகப்பு வெளிச்சத்தில் இவங்க நடந்து போகிறது, பின்னால் போகிற வண்டி தெரியாது. இதை போட்டிருக்கும் போது இது ரெஃப்ளெக்ட் நல்லாயிருக்கும், பிரதிபலிக்கும். இவங்க போகிறது வந்து நல்ல லைட் விசிபிள் நல்லாயிருக்கும், நைட்டு தெரியும். மக்களுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு. இந்த ஜாக்கெட் வந்து ரெஃப்ளெக்டிங் ஜாக்கெட் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது. இதனால் இந்த ரோட்டரி சங்கம், காரைக்குடி ரோட்டரி சங்கத்தினருக்கு எங்கள் காவல்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரோட்டரி எம்பளத்தோடு கொடுக்குறீங்களா? ரோட்டரி எம்பளம் போட்டு கொடுக்குறாங்க. இந்த ரோட்டரி சங்கத்தினருக்கு பக்தர்கள் சார்பாகவும், காரைக்குடி காவல்துறை சார்பாக, சிவகங்கை மாவட்ட காவல்துறை சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது மிகவும் ஒரு பாதுகாப்பும் சேஃப்டியும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதை வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறாங்க. அது போட்டு கொடுக்கும்போதே ரொம்ப சேஃப்டியானது சார், ரொம்ப அவசியமானது, ரொம்ப நன்றி சார்னு முகமலிச்சியோடு வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரோட்டரி சங்கத்துக்கு காவல்துறை சார் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி சார், தேங்க்யூ சார்.